பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பரிகாரங்களுடன் பார்த்துட்டுருக்கோங்க. இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. கடகம் அப்படின்னாலே குரு பகவானின் உச்ச வீடாகும். குரு பகவான் ஆசையாக உச்சமடையக்கூடிய வீடு உங்கள் ராசி கடகராசி தான். அதுக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நல்லது செய்வாரா அல்லது செய்வாரா? அவருக்கு ரொம்ப பிடித்தமான ராசி, ஆசையோடு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுடைய தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற்ற போகிறாரு. ஜென்ம குருவாச்சே அப்படின்னு நீங்கள் எதிர்கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஜென்மகுரு தான். ஜென்மகுரு ஜென்மத்தில் செய்தையை ஸ்ரீராமர் சிறை வைத்தார் போல அப்படின்னு ஒரு பழைய சந்திரகாவிய பாடலும் இருக்குது. ஜென்மகுருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஜென்மகுருவே ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அந்த ஜென்மகுரு நம்ம ஜென்மத்துக்கு என்னென்னலாம் நல்லதோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஜென்மகுருவாக இருந்தாலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. குறிப்பாக கடகராசியில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம், இந்த மாத எண்டிலிருந்தே யோகமான பலன்கள்லாம் ஆரம்பமாயிடும். ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் வரைக்குமே கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் அதாவது குரு பகவான் பயணம் செய்கிறாரு. அதனால் ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் செப்டம்பர்லேருந்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான். ஏன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் தான் தொடர்ந்து 220 நாட்களுக்கு மேலாக அதாவது குரு பகவான் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி போராட வேண்டியிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதற்கான நல்ல யோக பலனையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக பெற முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூடவே இருந்து குழி பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். யார் புகழ்ந்து பேசினாலும் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க புகழ்ச்சிக்கு கொஞ்சம் மயங்குவாங்க. அதனால் கடகராசிக்காரங்க நீங்கள் யாராவது புகழ்ந்தாங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த புகழ்ச்சிக்கு பின்னால் வேறு ஏதாவது மறைஞ்சு கிடக்குதா, அதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நல்லது. சம்பந்தம் இல்லாமல் சிலர்லாம் நம்மளை தூக்கி வச்சு பேசுவாங்க. அப்படி பண்ணாலே ஏதோ அவங்க நம்மகிட்டேருந்து சம்பாதிக்க வராங்கன்னு அர்த்தம். அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஜென்ம குரு உங்களுக்கு நல்லது தான் செய்வார். ஆனால் உடல் பருமன் அதிகமாக வாய்ப்பு. ஏன்னா குரு தான் கொழுப்புக்குரிய கிரகம். ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்தா இனிப்பாக சாப்பிட வைக்கும். அதுக்கடுத்து சில முக்கியமான இந்த பால் பொருள்கள், பால் இனிப்பு வகைகள் இருக்குது இல்லைங்களா, பால் கோவா, அது மாதிரிலாம் சாப்பிட வைக்கும். கவனமாக இருக்கணும். வியாபாரம் அருமையாக இருக்கும். இதே குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு அதிசாரத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதங்களில் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ திடீர் பண வரவு, குடும்பத்தில் சந்தோஷம், புது தொழில் தொடங்கிறது, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வர்றது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, கார் வாங்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 3 மாதங்களில் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுங்க. வியாபாரம் நீங்கள் வழக்கம் போல் பிஸியாக தான் இருக்க போகிறீங்க. விரிவுபடுத்தலாம். ஏன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 வீடுகளை குரு பகவான் பார்க்குறார். அப்போ 5 பார்க்குறதுனால குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பூர்வீக சொத்து கைக்கு வரும். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால பணவரவு, சேமிப்பு, செல்வாக்கு, நகை நட்டு வாங்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுப்பாரு. உத்தியோகத்தை விட்டுட்டு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வியாபாரம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான யோகத்தையும்,
பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும், ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சவால்களையும் தரும். இந்த சவால்கள், இந்த போட்டிகள், இதிலேருந்தெல்லாம் ஜெயிச்சு நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு இந்த ஜென்மகுருவால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புலேருந்து வெளில வந்து ஜெயிச்சு காட்டுறதுக்கு தென்குடி திட்டை அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்குங்க. அங்கே ஈசனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அங்கே ஒரு முறை நீங்கள் போய் வாங்க, நெய் விளக்கு வச்சு ஏற்றுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுங்க, பச்சரிசி தானமாக கொடுங்க. இந்த குரு பெயர்ச்சி அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.